வணக்கம். ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு சங்கர சுப்பிரமணியத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாசி மாதம் பற்றிய ஒரு சிறிய குறிப்பும், பின்னர் அந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் அப்படின்னு எதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீகம் மற்றும் தெய்வ வழிபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு காரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது மாசி 1ஆம் தேதி, அதாவது 13ஆம் தேதி மாசி மாத பிறப்பு அன்னைக்கு நமக்கு பின்னிரவு, அதாவது விடியற்காலை அந்த 1:30 மணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, 1:30 மணிலேருந்து காலை 10:30 மணிக்குள்ளே விஷ்ணு பகவானை நம்ம வழிபடுறதுனால அந்த நேரத்தில் நம்ம வழிபடும்போது நம்மளுடைய 7 ஜென்ம பாவங்களும் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது நமக்கு. மேற்படி செல்வ வளமும் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுவும் உண்டு. விஷ்ணு பகவானை துளசி மாலை அணிவித்து நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தோம். பெருமாள் விஷ்ணு துளசி மாலை அணிவித்து அந்த விடியற்காலை 1:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள், காலைல 10:30 மணிக்குள்ளே நம்ம வணங்கிட்டு வரும்போது நமக்கு உண்டான செல்வ வளமும் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் நிலவும், இருக்கிற பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது இத்தனை வருடத்தில் நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்திருப்பீங்க அப்படின்னா, அன்றைய தினத்துக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படின்ற அந்த தினத்தில் நம்ம விஷ்ணுவை வழிபடும்போது எத்தனை ஏகாதசி, பல ஏகாதசிகள் விரதம் இருந்ததுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த மாசி மாதத்திலேயே சிவராத்திரி, மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம். மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை, அந்த சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகந்த ஒரு தினமாக நம்ம அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், மகா சிவராத்திரியை. அடுத்து மாசி மகம், அம்பிகை ஜனித்த நாளாக அந்த மாசி மகத்தை நம்ம வணங்கிக்கிட்டு வரோம். அம்பிகைக்கு ரொம்ப உகந்த நாள் அந்த நாளில் தான் நமக்கு இந்த நீராட்டெல்லாம் செய்வாங்க. கடலில் போய் குளிச்சுட்டு வர்றது, இந்த மாதத்தில் அதெல்லாம் செய்யும்போது கடலில் குளிக்கிறது, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியத்தையே தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதமாகவே இருக்குது. இந்த மாசி மாதத்தில் பெண்கள், திருமணமான பெண்கள் தாலி பிரித்து கோத்தாங்க அப்படின்னா அவ்வளோ விசேஷம். அடுத்தது இந்த பூணூல் அணிவிக்கும் இதுவும் சொல்லுவாங்க. மாசி பூணல் பாசி படியாதுன்னு சொல்லுவோம். மாசி மாதம் பூணல் அணிஞ்சால் அவ்வளோ விசேஷமாக கருதுவாங்க. புதுசாக பூணல் போடுறாங்க அப்படின்னா, யஜ்ஞோபவிதாரணம் செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு மாசி மாதத்தை மேக்ஸிமம் ஆட்கள் மாசி மாதம் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ விசேஷமான ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புனித நீராடுதல், விரதங்கள், குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் நம்ம பண்ண இந்த மாதத்தில், இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு சிறப்பான மாதம் தான். ஆன்மீகத்துக்கும் தெய்வ வழிபாடுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும். இனி வரப்போவது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை என்னன்னு நம்ம பார்ப்போம். வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். மாசி மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாகத்தாங்க அமையுது. நீங்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு, மாணவர்கள் கல்வியில் அவங்களுடைய கடின உழைப்பின் மூலம் நல்ல முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இந்த மாசி மாதம் அமையுதுங்க. உங்களோட நிதிநிலை மேம்படுங்க. வருமானம் கணிசமாக இருக்கும், நிதிநிலை மேம்படும். வாழ்க்கையில் உங்களுடைய தொழில், எந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் அதில் நேர்மையை கடைப்பிடித்து, எந்த வேலையில் இருந்தாலும் அதில் நேர்மையான முறையில் அந்த வேலையை செஞ்சு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். எந்த இடத்துலையும் கையூட்டல்கள் வேண்டாம். கையூட்டல் நம்மளோட பேரையும் கெடுத்து விடும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு போக நேர்மையாகவே இருங்க, நேர்மையாகவே முன்னேற்ற பாதைக்கு போங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் அதுவே ஒரு நல்ல பேரையும், நல்ல ஒரு புகழையும், நல்ல ஒரு அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் இருக்குங்க. தொழிலில் லாபம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. அதிகாரிகளுடன் அனுசரித்து போகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
ஏதாவது ஒரு விஷயம் அவர் சொல்கிறார் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வந்துடணும். அவர் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதில் எது முடியும் எது முடியாது, இது செய்யலாமா இப்படி செய்யலாமான்றது தனியாக டிஸ்கஷனாக வச்சுக்கலாமே தவிர அதை ஆர்கியூமெண்ட்டாக கொண்டு போகாதீங்க. ஆர்கியூமெண்ட்டாக கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ண எந்த ஒரு கடின உழைப்பும் கம்பெனியோட மைண்டுக்கு தெரியாது. நீங்கள் ஆர்கியூ பண்ணுறது மட்டும்தான் தெரியும். அதனால் உங்களுடைய பேர் கிடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கவனத்துடன் இருந்து செயல்படக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல் உண்டாகுங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நல்ல ஒரு அந்யோன்யமாக இருப்பாங்க. குடும்பத்தில் பரஸ்பர நல்லிணக்கம் ஏற்படும். நல்ல மகிழ்ச்சியாக பரஸ்பரமாக எல்லாருமே இருப்பீங்க. உறவுகள் கூட சற்று வாக்குவாதம் இல்லாமல் நல்ல முறையில் போகிறது நல்லது. பங்கு சந்தையில் லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டுன்றதுக்காக மொத்தமாக கொண்டு போய் முதல்ல போட சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கணிசமாக போட்டு நல்ல ஒரு லாபத்தை எடுங்க. அதுக்கப்புறம் அது வேணால் ரொட்டேஷனில் வச்சுக்கோங்க. மொத்தமாக கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கேயும் லாக் ஆகக்கூடாதுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் லாபம் தரக்கூடிய மாதமாகவே இருந்தாலும் நம்மளுடைய விஷயம் நம்ம கவனமாக இருக்கிறது, நம்ம கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. பங்குச்சந்தையில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் உண்டு. லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. மருத்துவர் ஆலோசனை அவர் ஒன்று சொல்லுவார், அவர் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருப்போம். அது உங்கள் உடல் நலனை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். மருத்துவ ஆலோசனை போய் செய்து அந்த மருத்துவர் கொடுத்த ஆலோசனைப்படி லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு வேலைக்கு சாப்பாடு சாப்பிட்றதாகட்டும், மெடிசன் சாப்பிட்றதாகட்டும், எதுவாக இருந்தாலும் கரெக்ட் டைமில் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா மேம்பட்டு வருவீங்க. அதற்குண்டான நல்ல வாய்ப்புகளும் பலன்களும் உண்டு. இதில் அடுத்ததாக நீங்கள் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக ஒரு எந்த ஒரு தடை தாமதங்கள் இல்லாமல் நான் நல்லபடியாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுடைய லைஃபுக்கு ஒரு நல்ல ஒரு ஹைக் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். முடிந்தால் எலுமிச்சை தீபம் போட்டு துர்க்கை வழிபாடு ராகு காலத்தில் செஞ்சுக்கிட்டு வாங்க. அதை செய்ய உங்களுடைய லைஃப்பில் நல்ல ஒரு ஹைக் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்களை வழிவகுக்கும். இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.